வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையில் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னிலேருந்து ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏர்ன் மணி ஃப்ரம் ஆன்லைன்ற நேமில். ஸோ இந்த ஒரு சீரீஸில் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலாம் ஒரு ஜென்யூனான வேலை தான். இந்த மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி, நீங்கள் பார்த்த வீடியோஸில் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த ஆப்புக்குள்ளே போனால் மாதம் 1,00,000 சம்பாதிக்கலாம். இந்த பாட்டை கேட்டிங்கனாலே ஒரு மணி நேரத்தில் 300 சம்பாதிக்கலாம். இல்லை ஜஸ்ட் இது நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பாதிக்கலாம். இந்த மாதிரிலாம் கயிறு கட்டாமல் கதை விடாத ஒரு உண்மையான வழியில், அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஃபோட்டோ எடிட்டிங் தெரியும், நான் நல்லா ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணினால் அதை வச்சு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இல்லை நான் நல்ல ஒரு வீடியோ எடிட்டர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வச்சும் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு லக்கெல்லாம் நான் வின் பண்ண போகிறேன் கிடையாது. நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் வீட்டில் சும்மாவே இருக்கேன்னா எனக்கு மணி காசு கோடிக்கணக்கில் கொட்டணும், லட்சக்கணக்கில் கொட்டணும், ஆயிரக்கணக்கில் கொட்டணும். நீங்கள் ஒரு வேளை அந்த ஆசையில் இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கனால் அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்து ஓடி போயிருங்க. உங்களுக்கான வீடியோ இது வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த சீரீஸில் வரப்போகிற பல கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களாகவும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஆப்பில், இல்லை அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா விஷயம் தெரியும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறவங்களுக்கும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து தெரியாதவங்களுக்காக தான். ஸோ நம்ம அப்படியே டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னோடய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கூகுளில். ஸோ வந்து சர்ச் பாரில் ஃப்ரீலான்சர்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், ஆஃபிஷியல் சைட் freelancer.com, அதாவது https://freelancer.com அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்மளோட அஃபிஷியல் சைட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். ஸோ உள்ளே என்னமோ நம்ம ஃப்ரீலான்சர் வெப்சைட்டோ மாசாதங்க கொஞ்சம் லுக்காக வேறு லெவல் இருக்குது. ஸோ அப்படி தெரியும் உங்களுக்கு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இங்கே நான் டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து இந்த டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது உங்கள் இஷ்டம், ஆன் பண்ணுறதும் ஆன் பண்ணாததும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆப்போட இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால தான், அதாவது இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நான் அதிகமாக இது தான் யூஸ் பண்ணுவேன்றதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் லாகின் சைன் அப்ட்டு இங்கே 2 ஆப்ஷன் வந்து பார்ப்பீங்க. லாகின் சைன் அப்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண கிடையாது. இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. அதனால் நம்ம சைன் அப் பண்ணுறதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணுறதை கொடுத்தோடனே 1 செகண்ட், ஓகே இப்படி இருக்கட்டும். சைன் அப்னு சொல்லி கொடுத்தோடனே இங்கே ஃப்ரீலான்சர் கண்டினியூ வித் ஃபேஸ்புக், நம்ம ஃபேஸ்புக் தூளையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். நான் இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கிறேன், அதை முடிச்சுட்டு வரேன். ஓகே, என்னோடய மெயில் ஐடி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மெயில் ஐடியாக இருக்கட்டும், நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடியாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே நான் கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு ஃப்ரீலான்சர் யூசர் அக்ரிமெண்ட்டுக்கும் ப்ரைவசி பாலிசிக்கும் நம்ம அக்ரி பண்ணுறது தான். அந்த டிக்கை போட்டு விட்டுட்டு ஜாயின் ஃப்ரீலான்சர்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இமெயில் ஐடி என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் இன்னொரு இமெயில் ஐடி போட்டு வந்துடுறேன். அதாவது நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி mwproductioncreations@gmail.com, அதை சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ், அதாவது கேப்ஸ் அண்ட் ஸ்மால், ஒரு சில நம்பர்ஸ், அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டாட்டு கம்மா, இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் நேம் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே நான் சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பப்ஜிலே ஃப்ரீ ஃபயர்லேயே எப்படி உங்களோட யூசர் நேமை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மகேஷ் ஏகேன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது எந்த மாதிரி அக்கௌண்ட் உங்களுதுன்ட்டு நாங்கள் வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் ஆர் ஐ வாண்ட் டு ஹையர்ன்ட்டு. ஐ வாண்ட் டு ஒர்க்னா நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அல்லது ஐ வாண்ட் டு ஹையர்னா நீங்கள் வந்து ஒர்க் வந்து கொடுக்க போகிறீங்க வேறு ஒருத்தருக்கு. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுறதா இருக்கும். எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி தரணும், இந்த விஷயத்து என்னோட வெப்சைட்டுக்காக நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி தரணும், இல்லையா என்னோட ஆப்புக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரணும். அந்த மாதிரி நம்ம யாருக்காவது ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம். அந்த ஒர்க்குக்கு எனக்கு வந்து நீ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். ஐ வாண்ட் டு ஹையர்னு சொல்லி கொடுத்தோன்னா, எனக்கு நீ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்தேன்னா உனக்கு 1000 ரூபாய். இப்போ வெப்சைட்டுக்குலாம் கிரியேட் பண்ணி தந்தாங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. 1000ஸ்லேருந்து அதுக்கு மேலே தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு 800 ரூபாய் மினிமம் ப்ரைஸ், 800லேருந்து நான் 1500 வரைக்கும் தருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்போ அது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இல்லை இது வந்து தேவையில்லை, கடைசி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும்னா 1000லேருந்து அதுக்கு மேலே தான் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் 800 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் தானே எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரன்ற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒர்க்கை தான் நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு ஹையர்ன்ற ஆப்ஷன்லேருந்து கொடுப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம ஐ வாண்ட் டு ஒர்க்குன்னு தான் சொல்லி கொடுக்க போகிறோம். பட் நீங்கள் ஒரு வேளை தப்பி தவறி மாற்றி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் லேட்டராக சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐ வாண்ட் டு ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்தேனே என்னோட அக்கௌண்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல் அஸ் யுவர் டாப் ஸ்கில்ஸ் அப்படின்னு இங்கே வந்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு நீங்கள் வந்து 20 ஸ்கில் சம்திங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்தீங்கன்னா இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா இதிலே அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இன்னும் உள்ளே வரும். அங்கே ஒரு செகண்ட் எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா PHP எனக்கு தெரியும், HTML தெரியும், WordPressல வந்து எனக்கு ஒர்க் பண்ண தெரியும், பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும், சி கோடிங் தெரியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஒர்க்கு. இதில் உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து பொறுமையாக கொடுங்க. நான் வந்து என்னோடய இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் வரேன். ஸோ அதுக்கு லேட் ஆகும், அதனால தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு நீங்கள் 20 ஸ்கில் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட் 8 ஸ்கில் தான் ஸோ ஒரு இப்போதைக்கு வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 20 ஸ்கில் சூஸ் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் அதனால் பொறுமையாக பார்த்து இல்லை எக்கச்சக்கமான ஒர்க்கு இது வரைக்கும் நான் எடுத்துருக்கிறதுலே 5745 ஜாப்ஸ் வந்து மேட்ச் ஆகும் நீ எடுத்துருக்க ஸ்கில்லுக்குன்னு சொல்லி வந்துருக்குது. வெறும் 8Kனா அப்போ 20 ஸ்கில் எடுத்தால் எத்தனை ஜாப்ஸ்ன்றதை பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நீங்கள் 20 ஸ்கில்லுமே எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கில்லுக்கு மேலே எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது பொறுமையாக ஒவ்வொன்றா படித்து பார்த்து ஒரு சில வேர்டு வந்து தெரியல. இப்போ லோக்கல் டிசைனிங்னா உங்களுக்கு என்னென்னு தெரியலனா கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயமாக கூகுள் பண்ணி பார்த்து தெளிவாக சூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் தான் கொடுத்துக்கிறேன், எனக்கு இதே போதும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் லிங்க்டு இந்த அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து அவசியம் கிடையாது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறது அது உங்கள் இஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்குன்ட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம் போட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கொடுத்துக்கிறேன். மகேஷ் AK அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் வந்து ஏகேனே சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுக்குற அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா நம்மளை பற்றி நம்மளோட பயம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் சும்மா வந்து ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக டைப் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் 10 கேரக்டர் இருக்கணுமா, அட்லீஸ்ட் 100 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே எஸ், இங்கே வந்து அப் டு நீங்கள் 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். நான் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வச்சு அந்த டிஸ்கிளைமர் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து கொடுங்க உங்களோட டிஸ்கிளைமர், உங்களோட பயோ, உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே எஸ், இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜெல்லாம் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் மட்டும் கொடுக்குறேன். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் தான்ப்பா, சூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷ்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா மந்த்து, டே, இயர் அப்படி இருக்கணும். ஸோ 05/04/2001 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க. ஓகே, நம்மளோட அட்ரஸ் வந்து இங்கே போட சொல்கிறாங்க. ஸோ சேம் நான் வந்து குத்து மதிப்பு ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லையா ஜஸ்ட்டு நான் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு, எஸ் தமிழ்நாடு. ஸோ இங்கே ஒன்றும் ஒரு சில விஷயத்தெலாம் கொடுக்க சொல்லிடுறாங்க. நான் அதெல்லாம் பர்ஸ்னல்னால ஓகே கொடுக்க தேவையில்லை. குத்து மதிப்பு அதே ஒன்று செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயிலை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம அப்போ அது ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிங்க் நம்ம அந்த மெயிலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்தோடனே இங்கே ஜஸ்ட்டு வெரிஃபை ஒரு மெயில் அட்ரஸ் இருக்குன்னு நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஓப்பன் ஆகணும் க்ரோமில். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ அப்போ உடனே நெக்ஸ்ட்டுன்றதை சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒவ்வொன்றா வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே மெயில் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்கிறீங்க, கார்டு ஆர் டெபிட் அந்த ஒரு சில விஷயம் எனக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அது தேவையில்லாத எனக்கு விஷயம்.
ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டும் பண்ணலாம். அதாவது இதுலேயும் இந்த அமேசான் ப்ளஸ் மெம்பர்ஷிப் மாதிரி இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ₹729 பர் மந்த்துக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 100 ஜாப்ஸ் வரைக்கும் ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 80 ஸ்கில் ஆன் யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் வந்து அப் டு 80 ஸ்கில் எனக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து 20 ஸ்கில் தான் சொல்கிறோம். நீங்கள் 80 ஸ்கில் வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லியும் வித்ரா பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஃப்ரீலான்சருக்கு இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது வந்து ப்ரொமோட் பண்ணி காப்பாங்க. அதாவது ஒர்க்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்து காப்பாங்க உங்களுக்கு. இன்னும் விதமான ஒர்க்ஸில் உங்களை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து தர பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து எதுவும் பண்ண முடியல, அதனால் ஸ்கிப்பாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். அது உங்கள் இஷ்டம். நான் அதை வந்து வாங்காதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஃப்ரீலான்சர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கண்டஸ்டன்ஸ் இங்கே புது இதாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து சொல்லிடுவாங்க, ஐ வாண்ட் டெவலப்பர் ஃபார் மை வெப்சைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னா ₹2174 ₹18,000 வரைக்கும் தரதுக்கு ரெடி அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னும் சில தான், அதாவது PHP எப்படி செய்யணும் இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் தேவைப்படுதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 27 பிட்ஸ். அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல போய் பிட் பண்ணணும். நம்ம வந்து எப்படி அமௌண்ட்டை எப்போ நம்மளுக்கு வரும்னு உங்களுக்கு டவுட் ஆகும். நம்ம போய் இந்த இடத்துல பிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளேயே இப்போ வந்து இவர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா குறைஞ்சபட்சம் 2000 18,000 வரைக்கும் சொல்லியிருக்காரா. நான் உனக்கு வெறும் 5,000லே உனக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு தரேன், 5,000லே ஒரு 4 நாளுக்குள்ளே உனக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன், இன்னும் கீழே பிட் பண்ண பார்ப்பேன். எல்லாருமே அவங்களுக்கு இன்கம் இவ்வளோ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் பிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 3,500 பார்த்தா நான் 4 நாளில் வந்து உனக்கு தரேன் அப்படின்னுவேன். அப்போ வந்து எனக்கு தான் அந்த ஜாபை தருவோம். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டும் பார்த்து கொடுங்க, இத்தனை நாளுக்குள்ள நான் முடிச்சு தருவோன்றதும் பார்த்து கொடுங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான் இதில். அதுக்கு மேலே நீங்கள் பிட் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் வின் பண்ணணும். பிட் பண்ணி அந்த பிட்டை வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஜாபை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபாக நீங்கள் முடிச்சு போஸ்ட் பண்ண உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலோட ரேட்டிங் ஏறிக்கிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ என்னோட வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து தருவாங்க. என்னோட ப்ரொஃபைலில் ஒரு 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் மேலே இருந்துகிட்டே இருக்குன்னா எனக்கு இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு வேளை ஜாப் வந்து பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து கம்மியாக தான் தருவாங்க. ஸோ நீங்கள் கம்மியாக பண்ண உங்களுக்கு யாரும் வந்து கரெக்டாக வந்து ஜாப் வந்து தர மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஃப்ரீலான்சர் ஜாப் பண்ணுறதுனால நம்ம இந்தியாக்கான அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். எந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு சில விஷயத்தில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நம்மளோட டெலிகிராம் சேனல் ஷாப்பிங், அதில் வந்து நம்ம நிறைய வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆஃபரில் போயிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான இருக்க ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தான் நம்ம பார்த்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். எல்லாமே டேரெக்டாக அமேசான் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. ஆஸ் வெல் சேம் தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பும். ஸோ ஃபேஸ்புக் குரூப்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் கீழே இதோட சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. அதோட முக்கியமாக கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐகான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோஸ் இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ திரும்ப வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடா பாபா சி சொல்லிட்டு கிளம்புறேன். உங்கள் மகேஷ்.